நம் மேல் நம்பிக்கை பிறக்கும். நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்து வெற்றி நோக்கி பயணிக்க வைக்கும். இது நமது 10 ரூபாய் இயக்கத்தின் மூலம் நடக்கும். அடுத்தபடியாக நமது 10 ரூபாய் இயக்கத்தில் மறைந்த சமூக ஆர்வலர் விட்டல்குமார் அவர்களின் மனைவி சகோதரியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உயிர் நீத்த சகோதரர் விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். கோட்டை ஜெகபரளிக்கு, ஜெகபரளிக்கு வீர வணக்கம், நல்ல தம்பிக்கு வீர வணக்கம், வீர மலைக்கு வீர வணக்கம், திருநாவுக்கரசுக்கு வீர வணக்கம், சிவ சோமசுந்தரத்துக்கு வீர வணக்கம், சமூக ஆர்வலர் மரணத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், சமூக ஆர்வலர் செய்கின்றோம். விடமாட்டோம், விடமாட்டோம், நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம். போராடுவோம், போராடுவோம், சட்டப்படி போராடுவோம், நீதி கேட்டு போராடுவோம். நன்றி, நன்றி. அடுத்தபடியாக நமது இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு துவக்கி இருக்குமாறு நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு டாக்டர் நல்மணி விஸ்வநாதன் அழைக்கிறோம். சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் 10 ரூபாய் சார்பில் நானும் ஒரு முறை வரவேற்கின்றேன். அருமை நண்பர்களே, எதற்காக சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு தேவைப்படுகிறது? மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் பாதுகாப்பு இயக்கத்துடைய தலைவர் முல்லைவேந்தன் தொடர்ந்து சொல்லுவார், ஒரு எல்லையில் ராணுவ வீரர் எத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொண்டு இந்த தேசத்தை காப்பாற்றுகின்றார்களோ, ஒரு ராணுவ வீரனுக்கு உயிருக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றதோ அதை விட அதிகப்படியான அச்சுறுத்தல் சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கின்றது, சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கின்றது. ஒரு ராணுவ வீரன் எத்தகைய தியாகங்களை செய்து இந்திய தேசத்தினுடைய ராணுவத்திலே எல்லையிலே நம்முடைய தேசத்தினுடைய மண்ணை காப்பாற்றுகின்றார்களோ அதை விட மிகப்பெரிய தியாகத்தை சமூக ஆர்வலர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ராணுவ வீரர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் இருக்கின்றது. ஒரு ராணுவ வீரர் ஓய்வு பெற்று விட்டால் அவருடைய குடும்பத்துக்கு அவருக்கு ஓய்வூதியம் இருக்கின்றது. ஆனால் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கு, சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, நியாயத்தை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு சின்ன பிரச்சனை சமூக ஆர்வலர் தான் மனு கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனை சமூக ஆர்வலர் தான் கேள்வி கேட்கிறாங்க. கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ஒவ்வொரு கட்கோடி தமிழ் மண்ணிலும் சமூக ஆர்வலர் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் கையில் இருக்கின்றார்கள். ஆனால் சமூக ஆர்வலர்கள் அரசு அலுவலகத்தில் மனு கொடுத்து விட்டு வருகின்ற பொழுது அந்த மனு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு செல்லுகின்றதோ இல்லையோ எதிர்த்தரப்புக்கு செல்லுகின்றது. மரியாதைக்கு புதுக்கோட்டை ஜெகபரளி துணை ஆட்சியிடம், துணை கலெக்டரிடம் மனு கொடுக்கின்றார். கல்குவாரி பிரச்சனைக்காக, கனிமூலத்தை காப்பாற்றுவதற்காக, இயற்கையை காப்பாற்றுவதற்காக மனு கொடுத்திருக்கின்றேன். உயர் நீதிமன்றம் சென்றிருக்கின்றேன். நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. புதுக்கோட்டையுடைய கனிமூலம், தமிழ் மண்ணின் கனிமூலம் 1000 கோடி ரூபாய் கனிமூலம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இடத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் கனிமூலத்தை கொட்டி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய புகைப்படங்கள் இதோ, வீடியோ ஆதாரங்கள் இதோ.
நடவடிக்கை குற்றவாளிகள் மீது உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி நடவடிக்கை எடுங்கள் என்கிற மனுவை கொடுத்துவிட்டு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். ஐயா, நீதிமன்றம் சென்ற எனக்கு, கல்குவாரி பிரச்சனை கையில் எடுத்த எனக்கு, தமிழகத்துடைய இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மனு கொடுத்த எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. எந்த நிமிடத்தில் வேணாலும் நான் கொல்லப்படுவேன். எனக்கு தமிழக அரசாங்கம், காவல்துறை, வருவாய்த்துறை, கனிவளத்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாவட்டத்துடைய சார் ஆட்சியரிடம் கொடுத்துவிட்டு வருகின்றார். அருமை நண்பர்களே, ஒரே ஒரு வாரம் கூட உயிரோடு இல்லை நம்முடைய ஜெகபர் அலி. லாரி ஏற்றி கொல்லப்பட்டு விட்டார். ஜெகபர் அலி செய்த தவறு என்ன? தமிழகத்துடைய கனிம வளம், இந்தியாவுடைய கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளத்தை காப்பாற்ற வேண்டும், இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு தனி மனிதன் ஜெகபர் அலி நினைத்தது, சமூகம் நினைத்தது தேச துரோக குற்றமாகும். அரசிடம் பாதுகாப்பு கேட்டது, இந்த அரசு நிர்வாகம் பாதுகாப்பு கொடுத்தா என்று பார்த்தால் அந்த மனுவை குற்றவாளிகள் கையிலே கொடுத்து விட்டார்கள். காவல்துறை பாதுகாப்போடு ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்போடு, வருவாய்த்துறை பாதுகாப்போடு சமூகம் ஜெகபர் அலி கொல்லப்பட்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, நாம் வேலூர் மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். வேலூர் மண்ணிலே சமூகம் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய அருமை சகோதரி விட்டல்குமாருடைய மனைவி மேடையிலே இருக்கின்றார். அவர் செய்த குற்றம் என்ன? விட்டல்குமார் செய்த தவறு என்ன? ஒரு கிராம ஊராட்சியிலே ஊராட்சி மன்ற தலைவர் 11 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார், ஊழல் செய்திருக்கிறார். எனவே தேசத்துடைய பணம், இந்திய தேசத்துடைய பணம், மக்களுடைய வரி பணம் 11 கோடி ரூபாய் ஊராட்சி மன்ற தலைவர் கொள்ளையடித்திருக்கின்றார். ஆவணங்களை தகவல் அறிவு சட்டத்தில் பெற்று வைக்கின்றார். ஆவணங்களை இணையதளத்தில் எடுத்திருக்கின்றார். எடுக்கப்பட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சித்தரிடம் மனுவாக கொடுத்திருக்கின்றார். முதலமைச்சரிடம் மனுவாக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு அரசு துறை அதிகாரியிடமும் அந்த ஊழலை ஆவணங்களோடு 11 ரூபாய் மீட்பதற்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார். இந்த அரசு துறை, இந்த அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அருமை நண்பர்களே, நம்முடைய விட்டல்குமார் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார், உயர் நீதிமன்றம் செல்கின்றார். நீதிமன்றம் உத்தரவு போடுகின்றது, ஊழல்வாதிகள் மீது, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற நீதிமன்றம் உத்தரவு போடுகின்றது. ஆனால் விட்டல்குமார் இன்றைக்கு நம்மிடம் உயிரோடு இல்லை தோழர்களே. விட்டல்குமார் செய்த தவறு, என்னுடைய ஊராட்சி, என்னுடைய கிராமம், காந்தி கண்ட கிராமமாக என்னுடைய கிராமம் மாற வேண்டும், ஊழலற்ற கிராமமாக என்னுடைய கிராமம் மாற வேண்டும், மக்கள் பணம் ஊழல் செய்யப்படக்கூடாது, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய தம்பி விட்டல்குமார் போராடியதற்கு கிடைத்த பரிசு இரும்பு கம்பியால் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆனால் குற்றவாளிகள் 34வது நாளே ஜாமீன்ல வந்திருக்காங்க. இந்த மாநாட்டிற்கு தடை போடுவதற்கு முயன்ற காவல்துறை விட்டல்குமாருடைய மரணத்துக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட முயற்சி செய்யவில்லை, அணு அளவும் முயற்சி செய்யவில்லை. இந்த தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம், மனிதநேயம் உள்ளவர்கள் விட்டல்குமாருடைய மனைவியின் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? விட்டல்குமாருடைய குழந்தைகளுக்கு இந்த தேசம் என்ன பதில் சொல்ல போகின்றது? இந்த பகுதியிலே வேலூர் மாவட்டத்திலே விட்டல்குமாருக்கு நியாயம் கேட்டு 10 ரூபாய் இயக்கம் ஒரு அமைதி வழி, அறவழி, காந்தி வழியிலே ஆர்ப்பாட்டம் செய்ய முயற்சி செய்த போது காவல்துறை அனுமதி காட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் விட்டல்குமாரின் தந்தை என்னிடம் வந்து வாழ்த்து சொல்கிறார் போராட்டத்திற்கு. என்னிடம் அறிமுகப்படுத்தினார் விட்டல்குமாரின் தந்தை இவர் என்று. அவர்கிட்ட போய், அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்றோம், விட்டல்குமார் இழந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்ன போது அவர் அந்த ஆறுதலை ஏற்காமல் எனக்கு ஆறுதல் சொன்னார். எனக்கு தெரியும், விட்டல்குமாருடைய இறப்பிற்கு நியாயம் கேட்டு நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றீர்கள், விடமாட்டில் நியாயம் வாங்கி தருவீங்க நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் விட்டல்குமார் எடுத்த கோரிக்கையிலே, விட்டல்குமார் எடுத்த நியாயத்தை வெற்றி பெற வைப்பதற்கு, அவருடைய கோரிக்கைகளை வெற்றி பெற வைப்பதற்கு நீங்கள் போராட வேண்டும் என்ற வேண்டுகோளை விட்டல்குமாருடைய தந்தை வைத்தார். எனக்கு அப்படியே உடனில் அடிச்ச மாதிரி இருந்தது, அப்படியே செவனில் அடிச்ச மாதிரி இருந்தது. நம்ம விட்டல்குமாருடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டால் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமையான விஷயம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளின் மரணத்தை பார்ப்பது தந்தைக்கு எவ்வளவு பெரிய சோகம் என்றால், உலகத்தில் இருக்கிற சோகத்திலே மிகப்பெரிய சோகம் தன்னுடைய மகனை சோகமாக பார்ப்பதுதான். ஆனால் அந்த தந்தை வீர மறவர் விட்டல்குமாருடைய தந்தை சொல்கின்றார், என்னுடைய மகன் எடுத்த கோரிக்கைகளை வெற்றி பெற வைக்க வேண்டும், இந்த நியாயத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த தந்தைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? நாம் என்ன அவருக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகின்றோம் என்கிற கேள்வி இருக்கின்றது. அருமை நண்பர்களே, கரூர் மாவட்டத்திலே முதலைப்பட்டி என்கிற கிராமம் ஒரு 180 ஏக்கர் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கின்றது. அந்த ஏரியை மீட்பதற்கு நல்ல தம்பி என்கின்ற பெரியவரும் மகனும் அவருடைய தந்தை வீரமணி என்பவரும் அரசிடம் கோரிக்கைகள் வைக்கின்றார்கள். உயர்நீதிமன்றத்தை அணுகின்றார்கள். உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உத்தரவு போடுகின்றது. ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. காலையிலே தன்னுடைய பேர குழந்தைகளை பள்ளி வாகனத்தில் ஏற்றுவதற்கு பஸ் ஸ்டாப்ல வினாடிகளை நின்று கொண்டிருக்கின்றார். அருமை தோழர்களே, சின்ன குழந்தைங்களை 4 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைய பஸ் ஏற்றி விடுறதுக்கு ஸ்கூல் வேலை ஏற்றி விடுறதுக்கு கரூர் விராலிமலை வீரமலை பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காரு. பட்டம்பகலில் காலையில் 8 மணிக்கு சமூக விரோத கும்பல் ஆக்கிரமிப்பாளர்கள் வெட்டி கொள்ளுகின்றார்கள். வெட்டி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அதோடு நின்று விடவில்லை. அப்பனை கொன்ற அந்த கும்பல் தேடி செல்கின்ற மகனை நல்ல தம்பியை தேடி போய் பட்டம்பகல காலங்கத்தால் வெட்டி கொள்கின்றார்கள். இன்றைக்கு கரூர் நல்ல தம்பி விராலிமலை வீரமலை குடும்பம் ஆண்களற்ற குடும்பமாக, பெண்கள் மட்டுமே இருக்கும் குடும்பமாக இருக்கின்றது. அவளுக்கு நீதி கிடைக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை இந்த அரங்கம் தமிழக அரசுக்கு, இந்திய அரசுக்கு, மனசாட்சியுள்ளவர்களுக்கு அந்த கேள்வி இருக்கின்றோம். அருமை நண்பர்களே, ராஜ்மோகன் சந்திராயன் என்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கு மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். வெட்டி கொண்டாங்க. நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்தது. ஆனால் உயர் நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டது. அருமை நண்பர்களே, மதுரையிலே சிவசோமசுந்தரன் என்ற மிக சிறந்த சமூக ஆர்வலர் எப்படி இறந்தார் என்று தெரியாமல் ஒரு சாலை விபத்திலே கொல்லப்பட்டார். மிகப்பெரிய சமூக ஆர்வலர், படித்த மேலே. ஆனால் மரணத்திற்கான காரணம் தெரியாமல் இறந்திருக்கின்றார். இன்று வரை தமிழக அரசாங்கம், காவல்துறை அதை சாலை மரணம் என்று சொல்கின்றது. ஆனால் உண்மை, அவர் சாலை விபத்து என்கின்ற பெயரிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, சிவகங்கை திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு இளைஞர், 60 வயது இளைஞர், ஆடு மேய்க்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு எளிய மனிதர், தன்னுடைய ஊரிலே ஆற்று மணல் கொள்ளை போகின்றது. ஆற்று மணல் கொள்ளையை காப்பாற்ற வேண்டும், ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் சென்றார். அவருக்கு கிடைத்த பரிசு எந்த ஆற்றை காப்பாற்றுவதற்காக, எந்த நதியை காப்பாற்றுவதற்காக திருநாவுக்கரசு போராடினாரோ, நீதிமன்றத்துக்கு சென்றாரோ, அதே நதிக்கரையில், அதே நதியில் மதியம் 3 மணி அளவிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சமூக திருநாவுக்கரசை கடத்தி சென்று, பட்டமளிலே கடத்தி சென்று விடிய விடிய அவரை அடித்து ஆற்றிலே கொண்டு போட்டார்கள். நண்பர்களே, ஆற்று பாலத்திலே நடு ஆற்றுல பாலத்துல போட்டு போயிருந்தாங்க. அவருடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது வயிறு வாயிலாக உடல் முழுவதும் காயம். ஆண் உறுப்பை நசுக்கி விட்டார்கள். கண்களை பிதுக்கி எடுத்து விட்டார்கள். ஒரு சக மனிதனை, ஆடு வைத்துக் கொண்டிருந்த சக விவசாயியை பட்டமளில் ஒரு ரவுடிகள் கும்பல், சமூக கும்பல் கடத்தி செல்கின்றனர். விடிய வைத்து அடிக்கின்றார்கள். பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறார்கள். அவரை கண்டுபிடிப்பதற்கு தமிழக அரசு, காவல்துறை கொஞ்சமும் முயற்சி செய்யவில்லை. பாதிக்கப்பட்ட நம்முடைய திருநாவுக்கரசு ஆணூருக்கு நசுக்கப்பட்டு, உடல் முழுவதும் காயம்பட்டு, கண்கள் பிதுக்கப்பட்டு, கைகால்கள் உடைக்கப்பட்டு, உடல் முழுவதும் எலும்புகள் நொறுக்கப்பட்டு ஒரு சதை குவியலாக ஆற்றிலே வீசி எறியப்பட்ட தோழர்களே, இந்த தமிழ் சமுதாயம், மனிதநேயமிக்க தமிழ் சமுதாயம், தமிழகம் வேடிக்கை பார்த்தது. இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை. மதுவிற்கு எதிராக போராடினார் என்னுடைய சித்தப்பா காந்திவாதி சசி பெருமாள், என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர், என்னுடைய குடும்ப நண்பர், என்னுடைய தந்தை தோழர், நல்வினைத்தருடைய போராட்ட நண்பர் தோழர் ஐயா சசி பெருமாள் மதுவிற்காக போராடினார். மதுவை ஒழிப்பதற்காக தமிழ் மண் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளை கடைசி நிமிடம் வரை போராடினார். 104 டிகிரி காய்ச்சலிலே ராசிபுரத்திலிருந்து நாகர்கோவில் கிளம்புகின்றார். போராட்ட களத்துக்கு செல்கின்றார். செல்போன் டவர்ல ஏறினார், மயக்கம் போட்டார், செத்து போயிட்டார் என்பதுதான் நாம் தெரிந்த பத்திரிகை செய்தி. நடந்த உண்மை என்ன தெரியுமா தோழர்களே? 104 டிகிரி காய்ச்சல், மிகப்பெரிய காய்ச்சல். போராட்ட களத்திலே செல்போன் டவர் மீது ஏறி தமிழகத்திலே மதுக்கடையில் எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று காந்திவாதி சசி பெருமாள் போராடி கொண்டிருக்கின்றார். மயங்கிவிட்டார். தமிழகத்துடைய காவல்துறை, தமிழகத்துடைய தீயணைப்புத்துறை அவரை காப்பாற்றுவதற்கு, அவருடைய உயிரை மீட்பதற்கு செல்போன் டவர் மேல் ஏறி ஐயா காந்திவாதி சசி பெருமாள செல்போன் டவர்ல மயங்கி கிடந்தவரை கீழே இறக்குவதற்கு முயற்சி செய்ததாக செய்தி சொல்லுகிறார்கள். நாம் தொலைக்காட்சியிலே பார்த்த செய்தியை. ஆனால் நடந்த உண்மை, ஒரு மனுஷனை செல்போன் டவர் இறக்கக்குள்ள இந்த ஃபயர் சர்வீஸ், தீயணைப்புத்துறை இடுப்புல கைத்து கட்டி இறக்குவாங்க. ஆனால் அருமை நண்பர்களே, காந்திவாதி சசி பெருமாளை இடுப்பில் கயிற்றை கட்டி நம்முடைய தீயணைப்புத்துறை இறக்கவில்லை, கழுத்திலே கயிற்றை கட்டி இறக்கினார்கள்.
தூக்கிலே தொங்க விட்டு செல்போன் டவர்களை காந்தி வந்து செல்போனை கொலை செய்து இருக்கிறார்கள். மனசு உயிரோடு நான் ஒன்று நினைச்சிட்டு செல்போன் டவர்கள் கம்பியில அவருடைய வயிற்றினை வைத்து குத்தினார்கள், அவருடைய இதயத்தை வைத்து குத்தினார்கள். அவருடைய இதயம் செல்போன் டவர் வந்த கம்பியால் குத்தப்பட்டு பிரேதத்தை தான் உயிரற்ற சடலத்தை தான் நம்முடைய தீயணைப்புத்துறை இறக்கியது. இன்று வரை அவருடைய மரணம் கேள்விக்குரியது. அருமை நண்பர்களே, 10 ரூபாய் இயக்கம் தன்னுடைய பாதையிலே 6 ஆண்டு காலம் போராடி வந்திருக்கின்றது. கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை, தகவல் ஆர்வலர்களை, கிராமத்தில் உள்ள இளைஞர்களை தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்கள், இந்தியாவில் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்துங்கள், இந்திய நீதிமன்றங்களை நம்புங்கள், இந்தியாவில் சட்டமுறையை நம்புங்கள். இந்த சட்டமுறைக்குள், இந்த நீதிமுறைக்குள் உங்களுக்கு நீதி கிடைக்கும். சட்ட ஆயுதம் ஏந்தி போராடுங்கள், அதுக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று 10 ரூபாய் இயக்கம் கிராமம் கிராமமாக சென்று சட்ட பயிற்சி எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏந்தி இருப்பது சட்ட ஆயுதம். நாங்கள் நம்பி இருப்பது இந்தியாவிலே சட்டங்களை, இந்தியாவிலே நீதிமுறையை. ஆனால் இந்த காவல்துறை, இந்த நிர்வாக முறை, இந்த அரசு முறை 10 ரூபாய்களே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு, பொதுவாக சமூக ஆர்வலர்களுக்கு, தகவல் ஆர்வலர்களுக்கு, சட்டத்தை நம்புவதற்கு, நீதிமன்றத்தில் நீதி கேட்டு செல்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்று பார்த்தால் அடிதான், தாக்குதல் தான், மிரட்டல் தான். சமூக ஆர்வலர் மனு கொடுத்தால் மிரட்டப்படுகிறார், சமூக ஆர்வலர் கோரிக்கை வைத்தால் மிரட்டப்படுகிறார், தாக்கப்படுகிறார். நாம் எடுத்துக்காட்டி சொன்னது ஒரு சில தோழமைகளை சொன்னா பட்டியல் விடுதி போயிடும். அவ்வளவு பாதிப்புகள். இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு, இவற்றையெல்லாம் திருத்துவதற்கு இந்த சட்ட முறையிலே இடம் இருக்கின்றதா என்று பார்த்தால் இந்த சட்டம், இந்த நீதிமுறை ஒரு வெங்காயம் மாதிரி. இந்த சட்டமுறையும் நீதிமுறையும், இந்தியாவுடைய சட்டங்களும் நீதிமன்றங்களும் சாமானிய மக்களுக்கான நீதிமன்றங்களாக, அடித்தட்டு மக்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான, விவசாயிகளுக்கான சட்டமாக, நீதிமுறையாக மாற்றப்பட வேண்டும். அது நம்முடைய பேரன் பேத்தி காலத்திலே நடக்கும். அது நம்முடைய பேரன் பேத்தி காலத்திலே நடக்கும். இன்று நடக்காது, இன்று நடக்காது. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நலத்தம்பி வீரமணி சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள், தந்தையும் மகனும் கொல்லப்பட்டார்கள். யார் போராடினார் என்று பார்த்தால் மரியாதைக்குரிய முல்லைவேந்தன். இப்படி ஒரு சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தகவலை சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்களை வர சொல்லி கரூர் முதலைப்பட்டி ஏரியிலே இறங்கி அவர்களுக்கு நீதி கேட்டு போராடினார். மரியாதைக்குரிய முல்லைவேந்தன் எங்க இருக்கீங்க? முல்லைவேந்தன் தோழர் அப்படியே கொஞ்சம் மணிவீடு மேடை போறாங்க, மணிவீடு மேடை போறாங்க. இவர்களுக்கு 10 ரூபாய் இயக்கம் தமிழக சமூக ஆர்வலர்கள் பலத்த கையெழுத்தோடு நன்றி தெரிவிப்போம். அருமை நண்பர்களே, இவர்களுக்கு மேலே ஒரு படி சென்று சென்னையை சார்ந்த வழக்கறிஞர் எம்எல் ரவி, சிதம்பரம், நம்முடைய வழக்கறிஞர் தோழர்கள் கரூர் மாவட்டத்திலே முன்னாடி அடுத்த ஒரு எம்எல் ரவி தோழர்கள் முன்னாடி போங்க, மேடைக்கு முன்னாடி வாங்க. 3 பேர் முன்னாடி வாங்க. எம்எல் ரவி தோழர், வழக்கறிஞர் எம்எல் ரவி, வழக்கறிஞர் எம்எல் ரவி, முல்லைவேந்தன், இவர்கள் நலத்திற்குரிய மரணத்திற்கான சமூகத்தை கொலையை கண்டித்து நியாயத்திற்கு போராடிய நம்முடைய சகோதரர்கள், இரட்டை கொலைக்கு இரட்டை ஆயுதங்களை பெற்றுக் கொடுத்த போராளிகள். இவர்கள் பெற்றுக் கொடுத்த தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரையிலேயே உறுதி செய்யப்பட்டது, உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்தது. இன்று வரை குற்றவாளி சிறையிலே இருக்கிறார்கள். கரூர் நலத்துறை கொண்ட, கரூர் வீரமணியை கொண்ட சமூகவாதிகள் இன்று வரை இரட்டை ஆயுதங்களை கைதியாக சிறையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். மரியாதைக்கு எம்எல் ரவி, மரியாதைக்கு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் எம்எல் ரவி என்ற சிறப்படம் சிவஞான சம்பந்தர் 85 புதிய வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மூத்த வழக்கறிஞர். இவர்கள் 3 பேரும் இந்த வழக்கை நடத்துவதற்கு கரூர் செல்வார்கள். ஒவ்வொரு பயணம் கரூர் போய் இறங்கினா அங்க அவர்கள் வாங்க என்று சொல்வதற்கு இந்த வழக்கில் அவர்கள் ஆதரவாக ஒரு தேடி வாங்கி கொடுப்பதற்கு உடன் இருப்பதற்கு கரூர்ல ஒரு சமூகம். ஆனால் வழக்கில் ஒவ்வொரு வாய்தாவும் எம்எல் ரவி அவர்களும் வழக்கறிஞர் சிதம்பரம் அவர்களும் 3 பேரும் கரூர் போய்வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இறங்குவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே குளிச்சுட்டு ரூம் போட்டா ஒரு 2000 செலவாகும். நல்ல வசதியாக பொருளாதார செலவாகும். ஆனால் போயிருக்க சமூக வேலை. ஏன்னா இவர் பயிற்சி எடுத்த இடம்
எம்.எஸ். உதயமூர்த்தி முன்னாள் குடியிருப்பு கல்வியிலே தமிழகத்தின் இளைஞர்களை கட்டியிருக்கிய ஐயா எம்.எஸ். உதயமூர்த்தியுடைய மூத்த மாணவர் நம்முடைய ரவி எளிய மனிதர். கரூர் போவார், ரயில்வே ஸ்டேஷன் இறங்குவார், ரயில்வே ஸ்டேஷன் குளிப்பார், கோட்டூர் போவார். வீரமணியத்தை குடும்பம் நலத்திற்கு குடும்பம் வரும். அவங்க கிட்ட நம்முடைய பாக்கெட் காசை கொடுத்துட்டு அந்த வழக்கை நடத்தினார்கள், திறம்பட நடத்தினார்கள். பல கோடி ரூபாய் பேரம் பேசுவதற்கு முயற்சி செய்தார்கள். எந்த நாயும் முக்கிய சொன்னோடனே பேச அனுமதிக்கவே இல்லை. நீதிமன்றம் ஒரு வெங்காயத்தை சொல்லிச்சு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன வழங்கணும்? நஷ்ட ஈடு வழங்கணும். நீதிமன்றம் சொல்லிச்சு. இன்று வரை நண்பர்களே, ஒரு பைசா நிவாரணத்தை தமிழக அரசாங்கம் நீதிமன்றம் நம்முடைய பாதிக்கப்பட்ட நலத்தம்பி வீரமணி குடும்பத்திற்கு வழங்கவே இல்லை. எதற்காக சமூக பாதுகாப்பு மாநாடு இன்றைய தினம் தமிழகத்திலே தேவைப்படுகிறது என்றால், சமூக ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே சமூக அழைத்து நிகழ்ச்சி நடத்தலாம். தமிழ்நாடு முழுவதும் சமூக ஒருங்கிணைப்போம். ஒரு 5 பேர் 100 பேரை தாண்டி இதுவரை தமிழ்நாட்டில் சமூக ஒருங்கிணைந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சமூக ஒற்றை நோக்கத்தோடு சமூக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அமைப்புகளை கொண்டு ஒரு மனிதராக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் உதாரணமாக இருக்கிறது ஐயா மகத்தான சமூகமாக அவர்களுடைய பெருமைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய சமூகமாக. ஆனால் அவர் செய்த ஒரு தவறு, அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. தனிமனிதனாக போராடினார், தனிமனிதனாக போராடி இருக்கிறார். அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். இனி தமிழகத்தில் சமுதாயம் தனி மனிதனாக இருக்க மாட்டோம். இணைந்து நிற்போம். வேலூர்ல என்னுடைய தோழர் விக்டர் குமாருக்கு பாதிப்பு என்றால் தமிழ்நாடு முழுசும் சமுதாயம் வேலூருக்கு வருவோம். திருவள்ளூர் மாவட்டம் சமூக மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் பாஸ்கருக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சமுதாயம் வருவோம், நிற்போம். பேப்பர் எடுப்போம், பேனா எடுப்போம், ஆட்சியை போடுவோம். ஒரு ஆட்சி 2 ஆட்சி இல்ல, 3800 ஆட்சியை ஒரே ஒரு நகராட்சி அலுவலகத்திற்கு ஒரே ஒரு அடி சமூக பாஸ்கர் மீது ஒரே ஒரு தாக்குதல், ஒரு தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு முழுவதும் சமூக பேப்பர் எடுத்த பேனா எடுத்த வீட்டுல இருந்து அடிச்சோம். 3800 ஆட்சியை திருநெல்வேலி நகராட்சிக்கு 3 வருஷம் ஆகுது. பதில் எழுதிட்டோம், பதில் எழுத முடியும். எல்லாரும் வேலையை விட்டு ஓடிக்கிறோம். எல்லா பையனும் வேலையை விட்டு ஓடிக்கிறோம். எந்த பையனும் வேலைக்கு வர மாட்டாங்க. இதுதான் சமூகங்களுடைய மூளைப்பலம். நாங்க டிராபிக் ராமசாமி கத்திட்ட சட்ட ஆயுதம் இதுதான். ஐயா டிராபிக் ராமசாமி செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். அவர் செய்த நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வோம். எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன தினம்? ஏப்ரல் 1 என்ன தினம்? முட்டாள் தினம். அந்த தேதியில தான் இந்த தமிழகத்தை, இந்த தேசத்தை மாற்ற முடியும் என்று நம்பிய ஐயா டிராபிக் ராமசாமி பிறந்த நாள். அடுத்து வருகின்றது மே மாதம் 4ஆம் தேதி ஐயா டிராபிக் ராமசாமி அவருடைய நினைவு நாள். அன்றைய தினத்தை இந்த வருடம் முதல் சமூக ஆர்வலர் தினமாக கொண்டாடுகின்றோம். மே மாதம் 4ஆம் தேதி டிராபிக் ராமசாமி அவருடைய பிறந்த நாளை சமூக ஆர்வலர் தினமாக உலகம் முழுவதும் சமூக ஆர்வலர் கொண்டாட போகின்றோம். இந்த மாநாட்டின் மூலமாக நாம் அறிவிக்கின்றோம். நீங்கள் அறிவிக்கின்றீர்கள், நாம் அறிவிக்கின்றோம். இன்றைக்கு மிகப்பெரிய தேவை சமுதாயத்துடைய பாதுகாப்பு. அவற்றை பற்றி இன்றைய தினம் மாநாட்டிலே நாம் நிறைய பேச இருக்கின்றோம். இறுதியாக முடிவெடுக்கின்றோம். இந்த மாநாட்டின் மூலமாக சுமார் 100கணக்கான சமூக பாதுகாப்பு தொடர்பான தீர்மானங்களை இங்கே முன்மொழிந்து நிறைவேற்றி தமிழக அரசுக்கும், இந்திய அரசுக்கும், நீதித்துறைக்கும், நிர்வாகத்துக்கும் நாம் அனுப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை, தொடர்ந்து சமூக பாதுகாப்பு விஷயத்தை கட்சிகள் மறந்து, இயக்கங்கள் மறந்து, அமைப்புகள் மறந்து ஒற்றை குரலாக நான் சமூக ஆர்வலர், இந்த தேசத்திற்காக பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன், இணைந்து போராடுவேன் என்கின்ற செய்தியை, எண்ணத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவிப்பதற்காக இன்றைய தினம் நாம் மாநாட்டை துவக்கி இருக்கின்றோம். இந்த மாநாட்டை துவக்குவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த மாநாட்டை 10 ரூபாய்க்கும் ஏன் முன்னெடுத்தது என்ற கேள்வியை உங்கள் மத்தியிலே ஒரு நிமிடத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன். அருமை நண்பர்களே, சமூக பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு, சமூகங்களை ஒருங்கிணைப்பதற்கு பல்வேறு தோழமைகளிடம் பல்வேறு விஷயங்களை பேசி ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்தோம். 5 ஆண்டு காலமாக முயற்சி செய்து யாரும் இந்த வேலையை செய்யாதால்
யாரும் இந்த பணியை செய்யாதால் வேறு வழி இல்லாமல் 10 ரூபாய்க்கும் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த விஷயத்தை 10 ரூபாய்க்கும் தலைமை தாங்கி நடத்தாது. உங்கள் தலைமையிலே, ஒவ்வொரு சமூகங்களுடைய தலைமையிலே சமூகங்களுடைய ஒற்றுமையை 10 ரூபாய்க்கும் தொடர்ந்து உருவாக்க இன்றைய தினம் முதற்கட்ட முயற்சி எடுத்திருக்கின்றோம். இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை திருத்துவதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணைய சீரமைப்பு குழுவை உருவாக்குகின்ற பொழுது ஏறக்குறைய 800 தோழர்கள் சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்திலே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை கண்டித்து போராட்டத்தை கலந்து கொண்டார்கள். 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் ஆர்வலர்களை மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து விட்டோம், மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த 800 பேர்த்துல 700 பேர் கிளம்பிடுவாங்க, 700 பேர் இன்னைக்கே கிளம்பிடுவாங்க, 100 பேர் நிற்பார்கள். அந்த 100 பேர் 1000 தகவல் ஆர்வலர்களை உறுதியாக தகவல் ஆணையத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட வைப்பார்கள் என்று சொன்னேன். அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் தகவல் ஆணையத்தை கண்டித்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை கண்டித்து தகவல் ஆணையத்துக்கு முற்றுகையிடும் போராட்டம், தகவல் ஆணையர் ஓய்வு பெறும் தினத்தன்று கருப்பு கொடி காட்டி ஒப்பாரி வைத்தவர்களை வலியுறுப்பு போராட்டம். அவங்க ஓய்வு நாளில் பேரவல் பற்றி நடத்தல, அப்படி ஒரு போராட்டம் நடத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்து சட்டமன்றத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சட்டமன்றத்தின் மூலமாக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை திருத்துவதற்கான சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தி 160 தகவல் ஆர்வலர்கள் 10 ரூபாய்க்கத்தை சார்ந்த தமிழ்நாடு முழுவதும் தகவல் ஆர்வலர்கள் இணைந்து 160 பேர் தமிழகத்திலே வரலாற்றிலே முதல் முறையாக ஆட்சியாளர்கள் சமுதாயங்கள் கைது செய்யப்பட்டு போராடினோம். சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மீண்டும் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு கவர்னருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆட்சி ஆர்வலர்கள் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து கைதானோம். மீண்டும் 10 ரூபாய்க்கும் மக்களுடைய பிரச்சனையாக போராடக்கூடிய வகையிலே தமிழகத்துடைய சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு முதல்வரையே முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்தோம். தமிழ்நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட 10 ரூபாய் இயக்கத்தை சார்ந்த சமூக தகவல் ஆர்வலர்கள் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள். இவை அனைத்தையும் 10 ரூபாய் இயக்கம் சமூக ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி களமாக பயிற்சி எடுக்கக்கூடிய போராட்டமாக அவற்றையெல்லாம் நடத்துகின்ற விளைவு இன்றைய தினம் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை பார்த்து தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மிரண்டு போய் இந்த மண்டபத்தை நைட் 8 மணிக்கு பூட்டிட்டாங்க. இரவு 8 மணிக்கு பூட்டிட்டாங்க. நம்முடைய அக்கா ஆர்த்தி அக்கா ஜோதி அக்கா எங்க இருக்கு? ஜோதி அக்கா ஏன் மேடைக்கு அக்கா வரல? வாங்க மேடைக்கு வாங்க, மன்னிக்கிறோம். அக்கா ஜோதி அக்கா நைட் 8 மணிக்கு நடுத்தர மண்டப வாசல் நின்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏன்னா நடுத்தர நிற்கிறோம். நடுத்தர வந்தாச்சுமா, சமூக ஆர்வலர் நடுத்தர வந்தாச்சு. இனிமேல் நம்முடைய போராட்டம் ஓயவே. முதல் நிகழ்ச்சியாக எங்க அக்காவை ஆர்த்தி அக்காவை நடுத்தர நிறுத்தி தமிழக அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு நாக்களிக்கிறேன். விடிய நம்முடைய தகவல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் நடுத்தரவில் படுத்துருந்தோம். நிறைய பேர் என்கிட்ட கோபமா சொன்னாங்க, என்ன அரசாங்கம் இப்படி பண்ணுது, காவல்துறை இப்படி பண்ணுது. அவர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள், நன்றாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். 10 மணிக்கு சரியாகிடும், 10 மணிக்கு சரியாகிடும். சரி செய்வார்கள் சமூக ஆர்வலர்கள், நடந்துருச்சுல்ல. நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்றுடுச்சுல்ல, நிகழ்ச்சி நடக்குதில்ல. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சட்டமுறை, இந்த நிர்வாக முறை, இந்த அமைப்பு முறை போராடக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. உண்மையை பேசக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. நேர்மையான உங்களுக்கு இந்த சட்டமும் நிர்வாகமும் நீதியும் நீதிமன்றங்களும் உதவவே உதவாது. ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தித்தான், இந்த நிர்வாக முறையை பயன்படுத்தித்தான் நாம் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வாதாட வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இந்த சட்ட முறையும் நிர்வாக முறையும் எதிர்காலத்தில் மாறும். நம்முடைய தாத்தா காலத்தில் வெள்ளக்காரன் நாட்டை ஆண்டு பொழுது இந்த பேச்சுரிமை கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த பிறகு நமக்கு பேச்சுரிமை கிடைத்திருக்கின்றது. அந்த பேச்சுரிமையை பயன்படுத்துவதற்கு நமக்கு விளங்க இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய பேரன் காலத்தில் நம்முடைய போராட்டம் மாற்றும் எதிர்கால வரலாறு எழுதும். தமிழகத்துடைய சமூக போராடிய விளைவு இந்தியா முழுவதற்கும் மிகப்பெரிய விடிவு கிடைத்தது என்ற வரலாற்றை பதிவு செய்வதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து 10 ரூபாய் இயக்கத்திற்கு தமிழகத்துடைய சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கோடான ஒரு நன்றியை தெரிவித்து, நாங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை 10 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்ட வேலையை எப்பொழுதும் பாதியில் விட்டது கிடையாது. பாதியில் விடுபவர்கள் 10 ரூபாய்க்கு சார்ந்திருக்கிறது நீங்கள் அறிந்தது. சமூக ஆர்வலர் ஒற்றுமையை தொடர்ந்து உருவாக்குவதற்கு இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஒற்றை குரலோடு இணைந்து செய்ய இருக்கின்றோம்.
எந்த சமூக ஆர்வலருக்கு இனி தமிழ் மண்ணிலே பாதிப்பு என்றால், தமிழகத்தில் எந்த ஒரு சமூக ஆர்வலர் நிறுத்தப்பட்டால் நாம் எல்லாம் போய் நிற்க போறோம், நிற்போம். நியாயத்தை வெற்றி பெற வைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். அந்த வகையிலே வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.